நிகழ்தகவு. மது போதையில் வீட்டிற்கு வந்த கூலி தொழிலாளி தலைக்கேறிய போதையில் மனைவியும் மகனையும் வாய்க்கு வந்தபடி பேசி அடாவடி. தாயை ஆபாசமாக திட்டியதை கேட்டு கொதித்தெழுந்த மகன். அடுத்த சில நிமிடங்களில் அரங்கேறிய பயங்கரம். நடந்தது என்ன? வழக்கம் போல பரபரப்பாக இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், மக்கள் நடமாட்டம் அதிகமாகிருக்கிற தேனி பல்லவராயன் பட்டியல முதியவரை இளைஞர் ஒருத்தர் பயங்கர ஆயுதங்களால கண்மூடித்தனமா குத்திட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இருக்கார். தகவல் கிடைச்சதும் அடுத்த சில நிமிடங்கள்ல சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க வயிறு, கழுத்து, கை, கால்னு உடம்பு ஃபுல்லா ஆயுதங்களால சரமாரியா குத்தி கிழிக்கப்பட்டு கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு முதியவர். அவரை கொலை பண்ண இளைஞர் சடலத்துக்கு பக்கத்திலேயே கையில ஆயுதங்களோட ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதியவர் உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே நேரம் சடலத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தவனை பிடிச்சு விசாரிச்சப்பதான் அந்த இளைஞன் வேற யாரும் இல்ல, முதியவரோட மகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பெத்த அப்பாவையே எதுக்கு இப்படி கொடூரமா குத்தி கொலை பண்ணிருக்க, அப்படி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. தேனி கோம்பையில உள்ள பல்லவராயன் பட்டியை சேர்ந்த தர்மர் தன்னோட மனைவி மற்றும் மகன் அஜித்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்கார். கூலி தொழிலாளியான தர்மருக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து மனைவியையும் மகனையும் தகாத வார்த்தைகளால திட்டுறதையே வழக்கமா வச்சிருந்திருக்கார். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு மது போதையில வீட்டுக்கு வந்த தர்மர் மனைவிய தகாத வார்த்தைகளால பேசியிருக்கார். அப்போ மகன் அஜித் குடிச்சிட்டு வந்தா பேசாம போய் படுங்க, வீட்டுல அம்மாவை தப்பா பேசுறது நல்லா இல்லைன்னு தந்தை தர்மரை பலமுறை எச்சரிச்சிருக்கார். ஆனா அத காதுல வாங்காத தர்மர் போதையில வீட்டுல அழிச்சாட்டியம் பண்ணிட்டே இருந்திருக்கார். ஒரு கட்டத்துல மனைவிய வேற ஆண்களோட சேர்த்து வச்சு தப்பா பேசி தர்மர் எல்லை மீறி போயிருக்கார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த அஜித், அம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கோங்கன்னு கோபமா சொல்லி இருக்கார். ஆனா அப்பவும் அடங்காத தர்மர் தொடர்ந்து பேசிட்டே இருந்திருக்கார். தாயை பத்தி அசிங்கமா பேசுறத கேட்டு பொறுத்துக்க முடியாத அஜித் வீட்டுல இருந்த ஆயுதங்களால தர்மரை சரமாரியா தாக்கி இருக்கார். மகனை தடுக்க வேண்டிய தாயும் கூட சேர்ந்து கணவன் தர்மரை தாக்குனதுதான் உச்சகட்ட கொடூரமே. வலி தாங்க முடியாம தர்மர் ரோட்டுக்கு ஓடி போக பின்னாலேயே அஜித் விரட்டிட்டு போய் கண்மூடித்தனமா தாக்கி இருக்கார். இந்த கொடூர தாக்குதல்ல தந்தை தர்மர் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அதுக்கு பிறகு தந்தை தர்மரை கொலை செஞ்ச மகன் அஜித்தையும் கொலைக்கு உடந்தையா இருந்த அவரோட தாயையும் பிடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையினர். நிகழ்தகவு.